பாஜகவோடு திரு டிடிவி திரு ஓபிஎஸ் கூட்டணி அதுல ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமா அப்படின்னு பேசணும். ஏற்கனவே விவாதங்கள்ல பேசணும். இப்போ ஓபிஎஸ் இவங்க நடத்துற விதம், தொகுதியில தொகுதி உடன்பாடு ஏற்படுறதுல இருக்கக்கூடிய தேக்கம், அது ஓட் டிரான்ஸ்பரை டிஸ்டர்ப் பண்ணுமா? இல்ல, அவர்களுக்கு பெருமளவுல ஓட் இருந்தா தானே ஓட் டிரான்ஸ்பர் அது பாதிக்க கூடும். எவ்வளவு ஓட் ஷேர் இருக்குங்கிறதே நமக்கு இன்னும் தெரியாதே. ஓபிஎஸ் அவர் டிடிவி அவர்களுக்காவது எவ்வளவு ஓட் ஷேர் இருக்குன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சோ இதுல ஒரு பெரிய ஓட் ஷேர் இருக்கு, அந்த ஓட் ஷேரை டிரான்ஸ்பர் பாதிக்கும் என்று கூறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற அமமுக அதிமுக வெற்றிய கடந்த முறை 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு சட்டமன்றத்துல அப்படின்னு தானே பேசுறாங்க. அப்ப வாக்கு வங்கியே இல்ல டிடிவிக்கு அப்படின்னு கடந்து போயிட முடியுமா? டிடிவிக்கு இருக்க வாக்கு வங்கி என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அமமுக ஒரு தேர்தல்ல 3-4 தேர்தல சந்திச்சிருக்கிறாங்க. சோ அதனால அவருக்கு இருக்கிற வாக்கு வங்கி என்னங்கிறது வெளிப்படையா நம்ம கணக்கெடுத்து பார்க்க முடியும். வேற ஓபிஎஸ் அவர்களுக்கு அது மாதிரி அந்த அணி தேர்தலை இது வரைக்கும் சந்திக்காததுனால அவருக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கின்றனங்கிறது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஆனால் மிக முக்கியமாக பாஜக அந்த பிரதமர் கூட அந்த ஸ்பீச்ல வரும்போது, அவ்வளோ பிரதமர் மேடைக்கு வரும்போது அந்த ஸ்பீச்சை நிறுத்தி அவரை ஒரு முன்னாள் முதலமைச்சரை அவ்வாறு அவர்கள் செய்திருக்கணுமா அப்படிங்கிறது நிச்சயமா மக்கள் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டாவது, அதிமுகவுடைய லிஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை ஒரு பிரதான எதிர்கட்சி, இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேருக்கு அதிமுகவிலேயே அவங்க அறிமுகம் சொல்லுங்க. இல்ல எப்போதுமே இதுல இருந்து என்ன தலைவர்கள் ஏங்க நீங்க எப்போதுமே அடிமட்ட தொண்டர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கும். சாதாரண நிலையில இருக்கிறவங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம்ல இபிஎஸ் ஓட ஸ்ட்ராட்டஜி. இல்லங்க, இல்ல கார்த்திகேயன், லாஜிக்கா பாருங்க. எப்போ நீங்க புதுமுகங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்க? வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு கட்சி ஒரு பலமான ஒரு நிலையில இருக்கும் போது வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப ஜெனரல்ஸ் தானேங்க ஃப்ரண்ட்ல வரணும். நான் இன்னைக்கு நிஜமாவே அந்த லிஸ்ட பார்த்துட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் மோஸ்ட்லி அன்ஃபெமிலியர்னா நான் ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் போட்டியிடணுங்கிற மாதிரி நான் சொல்லல. ஆனால் ஒரு கட்சியிலேயே பிரபலமாக இல்லாத நபர்களை நீங்கள் இந்த போட்டியில இப்போ ரெட்டலன்னு ஒரு பெரிய பலம் இருக்கு. பாஜக கூட்டணி இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல்னஸ் இருக்கு. பாமக கூட்டணியில் இல்லாதனால பட்டியலின வாக்குகள் வரும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க நம்புறாங்க. அதனால புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்ல நீங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும், நீங்க ஒரு உதாரணத்திற்கு நான் எதிர்பார்த்தது, சரி ராமநாதபுரத்துல அன்வர் ராஜா நிற்பாரு, கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் நிறுத்துவாங்க, ஒரு சேலத்துல செம்மலை நிற்பாரு, தேனியில ஜக்கை நிற்பாரு. எஸ் 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 தலைவர்களாக நமக்கு 1000 ஆசை இருக்கலாம். எடப்பாடியோட கணக்கு வேறையா இருக்கே. இல்ல கணக்கு இல்ல கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணி அமைக்கிறதுல ஒரு பின்னடைவு அதிமுக சந்திச்சிருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா தொண்டர்களுக்கு இது எப்படி உத்வேகம் கொடுக்கும்? நான் அதுக்காக ஒன்லி ஓல்டு லீடர்ஸ் சொல்லல, நீங்க மிக்ஸ் கூட வச்சிருக்கலாம். சரி, அந்த இடத்துல திரு ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி பரவாயில்லையா? 50-50 புதிய முகங்களுக்கு 50%, பழைய முகங்களுக்கு 50% அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா? அப்போ இல்ல அது வரவேற்கத்தக்கது. பட் என்னன்னா சில தொகுதிகளுக்கெல்லாம் நீங்க பாருங்க, மத்திய சென்னைக்கு திரு தயாநிதி மாறன் 15 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயாச்சு. இப்ப திருப்பியும் அவருக்கே வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சில தொகுதிகள்ல நிச்சயமா திரு டிஆர் பாலு இப்ப அவர் 83 or 80க்கு மேல அவருக்கு ஏஜ். அடுத்த தலைமுறை யாருக்காவது கொடுக்கலாமே. இல்லாத அதையும் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கல்ல. பழனி மாணிக்கத்துக்கு கொடுக்கல, திரு பொன்முடி பையனுக்கு கொடுக்கல,
திரு அதுக்கு பதிலா செந்தில்குமாருக்கு நேருடைய மகனுக்கு கொடுக்கல. கொடுத்திருக்காங்கல்ல. ஒரு 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 வாரிசை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு வாரிசை கொண்டு வந்திருக்காங்க. சோ ஆனால் இது திமுக லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் ரீநாமினேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, இப்போ உதாரணத்துக்கு கனிமொழிக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து யாருக்குமே வந்து சந்தேகம் இருக்க முடியாது. அது ஒரு டிசர்விங் சாய்ஸ்ங்கிறது யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் ஒரு பலர் வந்து இவங்க எல்லாருமே பெர்ஃபார்மிங் எம்பிஸா அப்படின்னு கேட்டு மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லாரும் ரீநாமினேட் ஆனவங்க எல்லாருமே பெர்ஃபார்மிங் எம்பிஸா, அந்தந்த தொகுதிகள்ல அவர்களை விட பெட்டர் கேண்டிடேட்டே கிடையாதா அப்படிங்கிறது நிச்சயமா. பட் திமுகவில் அது ஒரு ட்ரெடிஷன். இப்ப திமுகவுல முக்கியமான முகங்கள், செல்வாக்கான முகங்கள் அவங்க களத்துல நிக்கிறதும், அதிமுகவுல சீனியர்கள் இல்லாம புதுமுகங்கள் களத்துல நிக்கிறதும், இது யாருக்கு இந்த களம் சாதகமா இருக்க போகுது? அப்போ இது இல்லைங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நோ கான்டெஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மார்ஜின் ஆஃப் விக்டரியை மட்டும்தான் கணக்கிடுற மாதிரி ஆயிட்டு வருது. நான் உண்மையாகவே எதிர்பார்த்தது அதிமுகல ஒரு பல தொகுதிகள் நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இது வந்து மக்கள் அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்துல பொங்கிட்டு இருக்காங்கன்னு இல்ல. வலுவான கேண்டிடேட்ட பல இடங்களில் நிறுத்தி இருந்தால் ஒரு டஃப் ஃபைட் அதிமுக கொடுத்திருக்கும். வெற்றி பெற்றிருப்பார்களா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதிர்க்க கூட்டணி பலம் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு கான்டெஸ்ட் கொடுத்திருப்பாங்க, ஒரு டஃப் ஃபைட் ஆக்கியிருப்பாங்க. எல்லா தலைவர்களும் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு மாதிரி போட்டியிலிருந்து விலகிட்டாங்கன்னா தென் அந்த தொண்டர்களை வந்து நீங்க எவ்வளவு இது பண்றீங்க, அவங்களுடைய மொரால் எப்படிங்க பூஸ்ட் பண்ண முடியும்? ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வரும் 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 வரும்னு சொல்லிட்டு அது அவங்க போயிட்டாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி 16 பேர்ல இந்த லிஸ்ட என்ன கேட்டா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த மீதி 15 பேர் போட்டியிடுவாங்க இல்லையா, அதுலயாவது கொஞ்சம் சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா இது கலந்து போய் பாதி புதுமுகங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், பாதி மூத்த தலைவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், சமாளிச்சிருக்கலாம். இப்போ இந்த வெறும் 16ல 15 புதுமுகங்களை மட்டும் வச்சு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி என்ன லாஜிக் சொல்லுங்க?